வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பாடம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி முடிவு வரை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி முடிவு வரை. மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திறனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்தை கேட்ட பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. சிறந்ததை மட்டும் கொடுப்பது. சில ஆண்டுகள் முன்பதாகவே ஒரு 3-part series பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். And every year I try to set aside at least 1, 2 or few sermons கொடுக்கிறத பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியம் மூலமாக, தேவ வசனம் மூலமாக கொடுக்கிறத பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மனதில் எப்பொழுதும் இருக்கும். ஸோ யூ வுட் ஹியர் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் யூ வில் ஹியர் a bit about giving. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாகம் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். You have your Bibles, you can learn God's word together. அப்போஸ்தலன் பவுல் கொலோசையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். கொலோசே என்ற ஒரு இடமானது ஏறக்குறைய ஒரு 100வது ஆண்டு கிறிஸ்து பிறகு 300வது ஆண்டிலே அந்த காலகட்டத்தில் அந்த கொலோசே பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம் என்றால் அது துணிமணி விற்பனை செய்யக்கூடிய, ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பட்டணமாக இருந்தது. அப்போது பவுலுடைய ஊழியம் அவர் மட்டுமல்ல, அவரோடு ஊழியம் செய்த எபாப்ரஸ் என்பவரும் அவர்கள் சுவிசேஷத்தை அந்த ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்த சுவிசேஷம் ஜனங்களுக்கு சேர்ந்த உடனே அவர்கள் யாவரும் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைந்தார்கள். அதற்கு பிறகு அந்த சபையானது வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள போதனைகள் வழங்கப்பட்டது. இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கான பவுலானவர் அங்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கவும், அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கவும், விசுவாசம் பெற்றவர்கள், சுவிசேஷத்தை பெற்றவர்கள் பெற்ற சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற அளவுக்கும் அவர்கள் வளர இந்த கொலோசிய புத்தகம் எழுதப்பட்டது, நிருபம் எழுதப்பட்டது. இந்த நிருபத்தினுடைய நோக்கம், அந்த பர்பஸ், அதனுடைய நோக்கத்தை முதலாவது சில வசனங்களிலே நம்ம வாசிக்கலாம். If you see in Colossians chapter 1 verse 9 and 10 பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அது 2 verses நம்ம பார்க்கிறோம். இந்த 2 verses the purpose of the letter. Why? To please the Lord in every way. கர்த்தரை எல்லா நிலையிலும் பிரியப்படுத்த, கர்த்தருக்கு உத்தமமான ஒரு தாசனாய் பிள்ளையாய் வாழ இந்த நிருபம் அழைக்கிறது. ஏன்
ஏன் இப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு பாத்திரனான ஒரு ஊழியக்காரனாக ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும் என்பது பார்க்கும்போது பவுலானவர் கொலோசியர் 1:13-14 அவர் சொல்றாரு. கொலோசியர் chapter 1:13 and 14, and he reminds all of us today as well. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாய் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறதை நம்ம இங்கு வாசிக்கிறோம். For he has rescued us from the dominion of darkness and brought us into the kingdom of the Son he loves, in whom we have redemption, the forgiveness of sins. சிறந்ததை மட்டும் கொடுப்பது, giving only the best, இதை எப்படி கையாளுவது என்று பார்க்கும்போது, தேவன் நம்மளை எப்படியாக மன்னித்தார், எப்படியாக இருளிலிருந்து நம்மளை காப்பாற்றினார், எப்படி அந்தரங்கிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்தார் என்ற அந்த வெளிப்பாடு நம்மில் வரும்போது அது நம்மை ஊக்குகிறது. When we have the revelation of how much we have been saved from darkness, how much we have been saved out of the miry clay, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் இவ்வளவாக நம்மளை மீட்டெடுத்தார் என்ற அந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாடு நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் வந்தது என்றால் சிறந்ததை மட்டும் கொடுப்பதற்கு அர்த்தம் இருக்கும். Our motivation to give only the best is God himself. நாம் ஏன் சிறந்ததை மட்டும் கொடுக்க வேண்டும்? Why must we give only the best? Because God himself gave his best to us. தேவனே நமக்கு அவருடைய சிறந்ததையே கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவே வந்தார். நமக்கு அவர் நமக்கு தம்மையை முழுமையாக கொடுத்தார். அவர் கொடுத்ததுனால நம்மளால பாட முடியுது, என் முழுமையும் அது உமக்குத்தான். நம்ம ஸ்டார்ட் பண்ணல, அவர் ஸ்டார்ட் பண்ணதே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம். We are responding to God's unconditional best for us. அதனால தான் நம்மளால அப்படி ஒப்பு கொடுக்க முடியுது. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கையில எந்த அளவுக்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு நம்ம சிறந்ததை வழங்க கர்த்தர் அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொலோசியர் 3:16-17 நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், சகல கொடிட்டு கொள்ளுங்க, சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கோடிட்டுக் கொள்ளுங்க, எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனம் உலகத்துல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. There is an intersection of spiritual life, living the word of God in the world. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவனுடைய வசனம் நம்மில் சகல பரிபூர்ணமாய் வாசம் பண்ணும்போது இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வசனத்தின்படி நம்மளால நடக்கக்கூடும். அதை தான் யாக்கோபு 1:22 நம்ம பார்க்கிறோம். Turn your Bibles to James chapter 1:22. What does the Bible say? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, செய்கிறவர்களாகவும் இருக்கிறோம். ஆமென். All of us here, we are all not just hearers of God's word, we are doers of God's word. Amen. எதற்கு கேட்கிறோம்? எதற்கு அவருடைய சிறந்த வசனத்தை கேட்கிறோம்? ஏனென்றால் சிறந்த வகையில
வாழுவதற்காக சிறந்த வகையில அந்த வசனத்துக்கு ஏற்றபடி வாழ. நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம், whatever you do, do it all. அவ்வளவுதான். So straight forward. இந்த வசனத்தை பவுல் எப்படி அழகாக கட்டம் கட்டமாக கொண்டு வர்றாரு பாருங்க. அந்த வசனம் எவ்வளோ ஒரு ஹோலிஸ்டிக் வேர்ட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் கம்பார்ட்மெண்டலைஸ். அது பகுதி பகுதியாக ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு வசனம் அல்ல. ஆனால் அது எல்லாம் சின்ன சின்ன பங்கு எல்லாம் சேர்ந்து வருகிறது பாருங்க. How does he tell the believers that whatever you do, do it with all your heart இருக்குல்ல. நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் இல்லை, எதையெல்லாம், whatever you do, do it with all your heart. But what to do, எதை செய்ய வேண்டும் என்று கொலோசியர் இந்த புத்தகத்தில் நீங்க வாசிக்க கேட்டோம்ல. கொலோசியர் 3:18-19 பார்த்தீங்கன்னா மனைவிகளேன்னு வராரு. மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே என்று சொல்லி விடவில்லை, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். Giving only the best begins at home. சிறந்ததை மட்டும் கொடுக்க கர்த்தர் வீட்டிலே நம்மை அழைக்கிறார். He brings us to the home. Let's make it work at home. வீட்டிலே தான் ஆரம்பிக்கிறது. வீட்டின் வாழ்வு ரொம்ப முக்கியம். வெளிய வாழ்க்கையை விட்டுருவோம், பிறகு நம்ம பார்ப்போம். உள்ளுக்கு எப்படி இருக்கும், அறையில எப்படி இருக்கும், நம்முடைய கிச்சன்ல சமையல் அறையில எப்படி இருக்கிறோம், லிவிங் ரூம்ல நம்ம எப்படி இருக்கோம், வீட்டில் எப்படி நம்ம வாழ்கிறோம். வீட்டில் ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கிறது. அதனால பவுல் he goes right into the household, which normally nobody wants to talk about. Who wants to talk about the husband and the wife? Who wants to talk about other people's home? But the Bible says, வேதம் சொல்லுகிறது, அங்கு ஆரம்பிப்போமே, அங்கு முதலாவது ஆரம்பிப்போம். ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் உருவாக்கினார், படைத்தாரு, சிருஷ்டித்தாரு, குடும்பம் உருவாக்கப்பட்டது. குடும்பத்திலே ஆரம்பிப்போமே, குடும்பத்தை மறந்து விட வேண்டாம். Society is made up of families. The church is all made up of families. குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். அதை எப்படி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா? வயது உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், உங்களுக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ், அவ்வளவுதான். நாட் ஃபுல் அட்வான்டேஜ். Since you have the age and the experience, உங்க மேல வைத்துக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் வித்தியாசமானது. அதனால தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், or wife or husband, right? Both are equal before God. ஆனால் இருவருக்கும் வித்தியாசமான பொறுப்பு. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய வீடுகளிலே சிறந்ததை மட்டும் கொடுப்போமாக. The home is the university ன்னு சொல்லுவார்களே. வீடு ஒரு பல்கலைக்கழகமா? பல காரியங்களை வீடுகளிலே நம்ம கற்றுக்கொள்ளலாம். Learn and grow at home. ஆண்டவரே என்னை உருவாக்கவும் நம்ம சொல்றோம் தெரியுமா? எங்க தெரியுமா இன்னும் கஷ்டம் உருவாக்கப்பட? வீட்டில் தான் இன்னும் கஷ்டம். வீட்டில் தான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். எந்த மாயம் இல்லை, எல்லாம் மேக்கப்லாம் எடுத்துடுறோம். எனக்கு கவராப்லாம் முடியாது. எப்படி பேசுறது, எப்படி பழகுறது, எப்படி உறங்குகிறோம், எப்படி எந்திரிக்கிறோம், எப்படி பல்லு வளர்க்குறோம், எல்லாம் வீட்டில் தான் இருக்கு. ரைட்? வெளியே வந்து we have to put up front because we are professional. ஆனால் வீட்டில் இருந்து எல்லாம் லெங்கோ தான். அங்கதான் உண்மையான கதை இருக்கு. உண்மையான கதை வேணும்னா மனைவிட்ட பேசணும், கணவர்கிட்ட பேசணும். கொஞ்சம் கொஞ்சம் கக்கிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். 4 சுவருக்குள்ள வச்சுக்கணும்ல. But it's true. வீட்டில் தான் ஒன்றும் கஷ்டம். It's more difficult. But we can do it. God will help us. தேவன் நமக்கு உதவியாக இருப்பார். மம்மி, டேடி, தாய், தகப்பனார் அன்பு செலுத்துவதிலும் மரியாதை செலுத்துவதிலும் முந்திக் கொள்வோமாக. Submit to each other out of reverence for Christ. உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கீழ்ப்படிந்து ஒருவர் விட்டு கொடுத்து வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நமக்கு ஒரு கணவர் என்ற ஒரு ஸ்லாக்கியம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? Be the best husband. மனைவி என்ற ஒரு பக்குவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? சிறந்த ஒரு மனைவியாக வாழ கர்த்தர் அழைக்கிறார். செய்யலாம். கர்த்தர் நமக்கு உதவியாக இருப்பார்.
கணவருக்கு ஒருவேளை சில பலவீனங்கள் இருக்கலாம், சில குறைவுகள் இருக்கலாம். அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார்னு பாடணும்ல. Ask the Lord for strength. Lord, teach me to give my best. பெஸ்ட்னா ரொம்ப சிறப்புன்னு இல்லை, உங்க ஹார்ட், உங்க இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட். அதுதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். மனைவிமார்கள், நீங்க கர்த்தர் உங்களையும் உருவாக்குகிறார். அந்த உருவாக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நம்முடைய குடும்ப சூழ்நிலை பருவநிலை வித்தியாசமாக கஷ்டமாக இருந்தாலும் சிறந்ததை கொடுக்கறத விட்டுறாதீங்க. Nevertheless, giving only the best is the best. Right? ஒருவேளை உங்களுக்கு ஒரு மனவேதனை, மனக்கசப்பு இருக்கலாம், சில கஷ்டங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய உங்களுடைய பொறுப்புகளை நேரத்தோடு செய்ய கர்த்தர் அழைக்கிறார். பாராட்டு வழங்கப்படுதோ இல்லையோ, உங்களை என்ன சொல்றது அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ, செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்க கர்த்தர் அழைக்கிறார். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற அங்கீகரிப்பு கிடைக்காம இருக்கலாம். இவ்வளவு செஞ்சேனே, நல்லா சமைச்சு போட்ட, ஒரு வார்த்தையே சொல்லலையே, சொன்ன வார்த்தையா சரியில்லையா, Pastor, there is no encouragement, no motivation. What am I supposed to do? But I encourage you, continue to give the best. Why? Remember why? Because you are doing it unto the Lord. Amen சொல்லுவோமா? அப்படி செய்யும் போது, அப்படி கஷ்டமா தான் இருக்கு, I'm not saying it's easy. அப்படி செய்யும் போது கர்த்தர் மந்தமான பருவநிலையை கர்த்தர் மாற்றுவார். நம்ம நினைக்கிறோம் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இது பண்ணா ஒன்னும் நல்லா இருக்கணும். அப்படி இல்லை. தாழ்ந்து போய் கர்த்தருக்கு சமர்ப்பித்து செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தர், அதாவது மாற்ற வேண்டிய அடுத்த சைட், whether it's a wife or husband, மாற்ற வேண்டிய அடுத்த சைட்டை கர்த்தர் பார்த்துக்குவார். Amen. நீங்க வாழ வேண்டிய உத்தமத்துல நீங்க வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் மற்ற காரியத்துல கர்த்தர் செய்து முடிப்பார். இதெல்லாம் பொறுமையோடு செய்யணும். எடுத்தோமோ கவுத்தோமோ இல்ல. பாஸ்டர் சொல்லிட்டாரு, இந்த ஒரு வாரம் நான் ட்ரை பண்றேன், பாஸ்டர் சொல்லிட்டார்ல, அவருக்கு நான் ஒரு மரியாதைக்காக just this week, because my pastor has said I will greet my wife, for example, and your wife doesn't greet you back, you see, it doesn't work. அப்படி இல்ல, it doesn't work that way. முழு மனதோடு ஹல்லேலூயா செய்ய வேண்டியது செய்யும் போது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். Giving only the best is not just a slogan, it's not just a nice poster, it's something deep inside, and God can do a good foundation in our families. தொடர்ந்து அவர் போறாரு பாருங்க, மனைவிகளே புருஷர்களே 20ஆம் வசனத்துல, பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. It's a beautiful verse. Colossians 3:20 நம்ம பார்க்கிறோம்ல, Paul says, and he tells the children, obey your parents in everything, for this pleases the Lord. எல்லா காரியத்திலேயும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது உங்களுடைய சிறந்ததை நீங்க கொடுக்குறீங்க. Just like how the mother and father, painstakingly brings the child up from birth, கர்ப்பத்தின் கனி பெற்று அந்த பிள்ளையை பெற்று எடுத்து வளர்த்து வர்றது இவ்வளோ பெரிய சிரமமா இருக்கிறது போல, பிள்ளைகளுக்கும் நீங்க வளர்ந்து வந்த காலத்துல உங்களுடைய பெற்றோர்களை மறந்துடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு புத்தி, ஞானம், தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு பங்கு, ஒரு பக்குவம் வந்தாலும் கூட உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க செலுத்த வேண்டியது நீங்க செலுத்தும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். ஏனென்றால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து கனப்படுத்துகிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. Amen. When you obey your parents in the Lord, you please God. தேவனுடைய பார்வைக்கு பிரியமாய் அது இருக்கிறது. என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லி நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். ஆசீர்வாத கதவுகளை திறக்கப்படும். கர்த்தர் திறக்க வைப்பாரு, தெளிவை தருவார். இன்ஃபேக்ட் இன்னும் கூர்மையாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். In all things, sometimes it will be difficult. பெற்றோர்களுடைய வியூ பாயிண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். Definitely there will be a clash of world view and clash of understanding, decision making நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் வசனம் சொன்னதுனால, கர்த்தர் கற்றுக் கொடுத்ததுனால, எபேசியர் 6:1 நம்ம பார்க்கிறோம்,
Ephesians chapter 6 verse 1 to 3 பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று வசனம் சொல்லுது. நியாயமானதை நீங்க செய்றீங்க, நியாயத்துக்கு மாறுபாடு அநியாயம் செய்றீங்க. நியாயமானது இதுதான், நியாயமா இருக்கிறது இதுதான். திஸ் இஸ் ரைட். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் யாருக்கு தெரியுமா லாபம்? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைந்து அவங்கள துக்கப்படுத்தாம கண்ணீர் சிந்த வைக்காம இருக்கிற வாழ்க்கை. By that I'm not saying I'm supporting all that parents do. Of course, another parents have to watch what they are doing. But கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள், right? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுத்துவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. நன்மை நமக்கு சேருதா? ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு ஒரு ஈஸி ஃபார்முலா கொடுக்கிறாரு. You do what you need to do with your parents. You may have disagreement, different viewpoints. Yes. நிச்சயமாக வித்தியாசமான வியூ பாயிண்ட்ஸ் இருக்கதான் செய்யணும். ஆனா அவங்க நோக அடிச்சிடக்கூடாது, நோக அடிச்சிடவே கூடாது. அந்த காயம் ஆறவே ஆறாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனையா இருக்கும். பிற்பாடு நம்ம ஒரு நாள் திருமணமாகி நம்மளுக்குன்னு ஒரு வாரிசு வரும்போது யோசிக்க ஆரம்பிப்போம். நிச்சயமாக யோசிக்க ஆரம்பிப்போம். அவங்க இருக்கிற காலத்துல பிள்ளைகள் அவங்க செய்ய வேண்டியதை செய்யணும். ஸோ இட்ஸ் how important நம்ம பார்க்குறோம். Look at another verse, Colossians 3:21 நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பவுல் பிதாக்களை சொல்றார், ஃபாதர்ஸ், பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். The English Bible, it says that do not exasperate your children. Exasperate na எரிச்சல் மூட்டாதீங்க, கடுப்பாக்குறீங்க, தேவையில்லாம நொயின்னு நொச்சுப்படுத்தாதீங்க. ரைட்? நான் அந்த மிஸ்டேக் ரொம்ப செஞ்சிருக்கேன். ஓகே, அதான் சிரிக்கிறேன். இப்போ ரொம்ப குறைச்சிட்டேன், 0 ஆயிடுச்சு. குறைக்கல, குறைச்சி 0 ஆயிடுச்சு. நொச்சி படுக்கிறதெல்லாம் தேவையில்லாம எக்ஸாஸ்பரேட் பண்றது. யூ திங்கிங் யூ நோ எவ்ரிதிங், தட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி. God will humble பண்ணுவார். கோபப்படுத்தாதிருங்கள். ஓகே. ஸோ இன்னொரு வசனம் Ephesians 6:4 பார்த்தீங்கன்னா, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர்க்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஸோ இட்ஸ் how God is also telling your parents. You don't exasperate them. நீ கடுப்பு மட்டுத்தாத, ஆனா அதே சமயத்துல கர்த்தருடைய சிச்சையில நடத்து. எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, you don't make them angry, don't unnecessarily trouble them. But at the same time, it's your responsibility to make them grow in the Lord. பாருங்க. So children need to understand also that it is a God ordained responsibility. I can tell you, every parent, வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஆண்டவரே விட்டுறாப்பா, போதும்பா, என் சித்தி பார்த்துக்கிட்டோம், அத்தை பார்த்துக்கிட்டோம், மாமனார் பார்த்துக்கிட்டோம், அவங்க ஊரா விட்டு ஆள் பார்த்துக்கிட்டோம் சொல்லிடுவான். ஆனா சொல்ல முடியாது. பெற்று எடுத்து அந்த பொறுப்பு இருக்கும்போது அது சொல்ல முடியாது. என்னன்னா சொந்த ரத்தம். You cannot eradicate that responsibility. அதனால அந்த பொறுப்பு இருக்கனால பெற்றோர்களுடைய அந்த பொறுப்பு ரொம்ப டிஃபரன்ஸ். Sometimes we can never understand our parents fully. So what do we need to do? We come to a point to say that we will be giving only the best. Parents, give your best. Children, give your best. Everyone do our part. இல்ல parenting பார்த்தீங்கன்னா like flying a kite. ஒம்பையும் இழுக்க முடியாது, ஒம்பையும் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எப்படி ஃப்ளைட்டா சொன்னேன், கைட்டு, சாரி ஃப்ளைட். பாருங்க, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்றேன். ஃப்ளைட்டு சொல்ற நீங்களும் கைட்டு பட்டம். பட்டத்தை ஒம்பையும் விட முடியாது, ஒம்பையும் இழுத்து பிடிக்க முடியாது. விட்டு பிடிக்கணும். கீவ் அண்ட் டேக்லாம் மிஸ்தி அடால நான் வச்சதுன்னா சட்டம் போதும், கிளம்பிடும். ஸோ இட்ஸ் அ வெரி டைட் பேலன்ஸ் இன் த ஹோம். அதை எப்படி சமாளிக்கிறது? இந்த பிரசனத்தை பெற்றோர்கள் அங்கே கொடுக்குறாங்க. பிரசன்ஸ் இஸ் கீ டு கிவிங் த பெஸ்ட். அங்கே நம்ம இருக்கணும். அங்கே இருக்கிறத கர்த்தர் அங்கீகரிப்பார். பெற்றோராக இருக்கும்போது வெறும் வார்த்தை பத்தாது, சிச்சை பத்தாது. ஜஸ்ட் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், அது செய்யாத, இது செய்யாத, அது செய்யாத, இது செய்யாத, இது செஞ்ச பத்தியா, அது செஞ்ச பத்தியா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் mere correcting, and it's not just that. It's just being there. So not saying anything, even if you don't agree, not saying anything and just being there
மேக்ஸ் அ ஹோல் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அதனால தான் பேரண்டிங்லேருந்து ஒரு அன்பு, ஒரு கரிசனை, ஒரு சப்போர்ட், ஒரு ப்ரேயர், தென் சிச்சிக்கிற நேரத்தில் சிச்சிக்க கர்த்தர் கிருபை செய்வார், கொடுப்பார். பெற்றோர்களே, தாய்மார்களே, சிறந்ததை கொடுங்கள். God has given you a gift to bring up your children. சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு எதெல்லாம் இருக்கிறதோ, இவ்வளோ செஞ்சுட்டேன் பாஸ்டர்னு சொல்றீங்களா? எஸ், தொடர்ந்து செய்யுங்க. Go deeper in the Lord. God will give you the strength to do the best. விட்டுறாதீங்க, ஷார்ட் சேஞ்ச் பண்ணிடுறாங்க உங்கள் சில்ட்ரனை. டோன்ட் ஷார்ட் சேஞ்ச் யுவர் சில்ட்ரன். வாட் எவர், நீங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க. அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்களோ இல்லையா பரவாயில்ல. ஆன் தி அதர் சைட், சில்ட்ரன், வாட் எவர் யூ நீட் டு டூ யுவர் பார்ட். அப்படி செய்யும்போது கர்த்தர் அந்த வீட்டில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். வீட்டில இருந்து பவுல் என்ன செய்கிறார்? இடத்துல வேலை செய்கிறவர்கிட்ட போகிறார். கொலோசியன்ஸ் 3:22 பார்க்கும்போது, வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களில் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடி. சிறந்ததை நம்ம கொடுக்க வேண்டும் என்றால் பார்வைகள், மற்றவர்கள் பார்க்கிறாங்க அதனால நம்ம செய்யக்கூடாது. சிலர் சிறந்ததை மட்டும் கொடுக்காமல் சிலவற்றையே கொடுக்கிறார்கள். சில்லறை இருக்கு, இதுதான் என் சில்லறை. கர்த்தர் அதை எதிர்பார்க்கல. கர்த்தர் சில்லறையை எதிர்பார்க்கல. கர்த்தர் முழுமையை எதிர்பார்க்கிறார். Don't say your best is just a change. This is just a change I have. ஒத்த காசுனா பரவாயில்ல, but I'm saying you have more to give. Why give just? Why short change? பார்வைக்காக செய்யக்கூடாது, கர்த்தருக்கு என்று செய்ய. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நமக்கே ஒரு முன்மாதிரி. பார்த்தீங்க, இந்த பூமியில எத்தனை ஆண்டு அவர் இருந்தார்? 3 ஆண்டுல அவர் இருக்கும்போது அவர் முழுமையாக கொடுத்தார். The Gospel of Mark 16 chapters இருக்கு, அதை வாசித்தீங்கன்னா ஒன்று அடுத்து ஒன்று அவர் விடாமல் தன்னுடைய முழுமையை தன்னுடைய பிதாவின் இடத்துல அவர் செலுத்தினார். தலை சாய்க்கக்கூடிய இடமும் கூட அவருக்கு இல்லை. இந்த மனுஷகுமாரன் தலை சாய்க்கிற இடம் கூட இல்லைன்னு வேதம் சொல்கிறது. அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் பிரசங்கம் பண்ணும்போது, போதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அவர் பேசும்போது, சீஷர்களோடு உறவாடும் போது, உணவு பரிமாறும் போது, நடக்கும் போது, அமரும் போது, உறங்கும் போது, எழும்பும் போது, அவர் எல்லாம் சிறந்ததை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அவருக்கு தெரியும் 12 அப்போஸ்தலர்களே நிச்சயமாக சிலர் கஷ்டம் கொடுப்பார்கள், மறுதளிப்பாங்க, விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனாலும் அவர் சிறந்ததை குறைச்சி கொடுக்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் சிறந்ததை தான் கொடுத்தார். Amen. Hallelujah. Praise the Lord. அப்ப அவருடைய மோட்டிவேஷன் என்ன? What was the motivation for Jesus? 3.5 years on earth. What was his motivation? Because his heavenly Father, பிதாவாக தேவனுடைய தன்மை எப்படிதமா சிறந்தது தான் சிறந்தது. அதான் இயேசுவும் அவருடைய செய்கை எல்லாம் சிறந்தது தான் செஞ்சார். He doesn't do a 6:30 job. இருக்கிறது சிறந்ததை அவர் கொடுத்தார். 23 வசனம் கொலோசியன் 3:23, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதையெல்லாம் நம்ம செய்யறோமோ கிறிஸ்துவுக்காக நம்ம செய்யறோம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Whatever you do, work at it with all your heart as working for the Lord, not for men. I think this verse is so important. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் சபையில ஒருவேளை we are serving, praise the Lord, let's continue to do that. But when we go to our workplace, sometimes it's really unbearable, the injustice, the unfair treatment. Sometimes we may be right, we may be wrong, perspective questionable, but it's true. எல்லாமே நம்ம விருப்பப்படி அமையாதுல, but yet we have to be there. சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்கணும், we need a work and a salary to bring back home, take care.
அப்ப கஷ்டமான இடங்களில எப்படி நம்ம வந்து உண்மையாக இருக்க முடியும்? How can we be faithful in a place that you really don't like? How many of you have an experience of being in a workplace that you don't like? You're really struggling. You're giving your best, but you're really struggling. How? I tell you how. அந்த வசனம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். Colossians chapter 3 verse 24 மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். Whatever you do, work at it with all your heart as working for the Lord, not for men. நமக்கு வேலை கிடைத்தது, அஃப்கோர்ஸ் நம்ம இன்டர்வியூ போனோம், அந்த இன்டர்வியூ பேனல் பேசினாங்க, வேலையை கொடுத்தாங்க, இமெயில் அனுப்புனாங்க, கன்ஃபர்மேஷன், சேலரி வந்துச்சு, அப்புறம் ப்ரொபேஷன் வந்து கன்ஃபர்மேஷன் அண்ட் தென் போனஸ் அதெல்லாம் வருது. அதை மனுஷன் கொடுக்குறான். ஆனால் தேவனிடத்துலேருந்து வந்தது தானே. நமக்கு இருக்கிறதெல்லாம் தேவனிடத்துலேருந்து வந்தது. நம்முடைய வேலை, நம்முடைய பதவி, நம்முடைய சம்பளம், நம்முடைய வேலை செய்கிற இடம், நம்முடைய லேப்டாப், நம்முடைய colleagues எல்லாம் கர்த்தரிடத்துல தான் வந்தது. அப்ப even though we may have a earthly boss, by the way I also have an earthly boss. I have a boss that I report to, I have to be accountable to. இப்போ இந்த சபையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குருவானவர், என்னோட இன்னும் 2 குருவானவர்கள் இருக்கிறாங்க. 3 clergy in the Anglican parish. ஆங்கில காங்கிரிகேஷனில் ஒருத்தர் இருக்கிறாரு, சீன காங்கிரிகேஷனில் ஒருத்தர் இருக்கிறார், நான் வந்து தமிழ் காங்கிரிகேஷனில் ஹேண்டில் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி ஹெல்ப் இச் அதர் அலாங் த வே. ஸோ நம்மளுக்கு மேல் அதிகாரின்னு சொன்னால் பிஷப் அடுத்தது ஆர்ச் டீக்கன் ஒன்னொரு லெவல் இருக்குது, அவர் பேராயரோடு இணைந்து. ஸோ வி ஆர் அக்கௌண்டபிள். ஸோ ஐ ஆல்சோ ஹேவ் அ ஹியூமன் பாஸ், யூ நோ, பை த வே. ஐ ஆல்சோ ஹேவ் டு ரிலேட் டு பீப்புள் ஹூ ஆர் ஹியூமன்ஸ். பட் இவைகளை பார்க்கிலும் பேராயம் என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தேவையானதை அவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஆனால கோட் மீ ப்ராப்ளி. ஆனால் நான் கத்திருக்குன்னு தான் ஊழியம் செய்கிறேன். எங்க போனாலும் நான் தாராளமாக சந்தோஷமா சொன்னேன். I'm from the Anglican Church. I'm very proud to be an Anglican church, an Anglican priest. But I'm not exalting the diocese or the people whom I'm accountable to. I'm exalting God. I respect them. I submit to them. I do my work. Will there be challenges, difficulties? Who says no? உங்க வேலை இடத்துலையும் இருக்கும் தானே. மேபி ஒரு வேலை இடத்துல ஒரு டீமை நீங்கள் லீட் பண்ணோம், அண்ட் தென் உங்கள் மேல் அதிகாரத்துக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணோம், அண்ட் தென் நீங்கள் நடுவில் சிக்கி கொண்டே இருப்பீங்க. How are you going to do your work in a very toxic environment? I tell you the secret. You work unto the Lord. அதனால தான் கர்த்தரை முன்வைத்து நம்ம செய்யணும். வேதத்தை நம்ம வந்து வாசித்து ஜெபித்து, லார்ட் ப்ளீஸ் கோ பிஃபார் மீ, கிவ் மீ கிரேஸ், கிவ் மீ பேஷன்ஸ், அதை விட்டு கொடுக்க, சமாளிக்க, எப்படி பேசணும், எப்படி ப்ராப்ளம் வரும்போது ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது எப்படி அதை சந்திக்கணும் சொல்லி கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யும்போது நீங்கள் வேலைக்கு போகிற விதம் மாறும். ஐயோ நாளைக்கு மண்டே சர்ச்சுக்கு போட பாஸ்டர்னு சொல்ல மாட்டீங்க. எஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஐ அம் கோயிங் டு சர்வ் யூ இன் மை ஒர்க் பிளேஸ். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்னா ஐ கோயிங் டு சர்வ் யூ லார்ட். யூ ஹவ் given me the children, fellow colleagues, I will serve you Lord. நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறீங்களா, ஐ வில் சர்வ் யூ லார்ட். அல்லது ஒரு மேனேஜரல் ரோலில் இருக்கிறீங்க, உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய வேலை எல்லாம், ஆண்டவரே ஐ எம் சர்விங் யூ லார்ட், தேங்க் யூ ஃபார் திஸ் ஒர்க் நீங்கள் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. and it goes across. ஒருவேளை இல்லத்தரசியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான ஒரு பொறுப்பு, உண்மை நான் சேவிக்கிறேன் இந்த வீட்டில் ஆண்டவரை சொல்லி பிள்ளைகளை நடத்துறீங்க, கணவருக்கு ஆதரவாக இருக்கிறீங்க. அதான் this verse is a very powerful verse. சில நேரத்தில் you feel like not just give up தெரியுமா, give up ஒன்று, you feel like you want to give lesser, and you know that you are not that kind of person who give the lesser. May this verse encourage us. எது இருந்தாலும் ஆண்டவரே நான் சிறந்ததை தான் நான் கொடுப்பேன்ப்பா. And all these years in ministry அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. மெனி டைம்ஸ் சொல்லலாம், சம்டைம்ஸும் சொல்லலாம், ஐ ஃபெல்ட் தேவையை ஆண்டவர் இதுக்கு மேலே போகணும், ஒன்றும் போகணுமான்னு கூட நான் கேட்டிருக்கேன். இன்னும் கர்த்தர் என் வேலைப்படுத்துவார். நீ செய்கிறது எனக்காக செய்கிற, என் முழுமையும் உமக்குத்தான் ஆண்டவரே, உமக்குத்தான் ஆண்டு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வேலை இடத்துல, உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவியாக வரதான் செய்வார். God will help us when we feel weak, we want to give up, we want to short change. இல்லை, கர்த்தர் நமக்கு பலத்தையும் கிருபையும் நிச்சயமாக அவர் கொடுப்பார்.
So that verse is so important. But don't forget verse 25. கொலோசியர் 3:23-24 வாசித்தோம். அதனுடைய மேன்மையை நம்ம பார்த்தோம். ஆனால் 25ஆம் வசனம் சிலர் மறந்துடுறாங்க. Look at verse 25. Anyone who does wrong will be repaid for his wrong. And there is no favoritism. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. வெரி ஸ்ட்ராங் வேர்ட். ஆண்டவர் ஒரு நீதியான ஒரு தேவன், நியாயம் விசாரிக்கிற தேவன். அவருக்கு மேல நம்ம ஞானியா இருந்திருக்க கூடாது. நமக்கு ஒரு வேலை வழங்கப்பட்டிருக்குன்னா, நமக்கு ஒரு பொறுப்பு கர்த்தர் கொடுத்தாருன்னா, ஒரு கடமை கொடுத்திருக்கிறாருன்னா, ஒரு படிப்பு கொடுத்தாருக்குன்னா, எதுவா இருந்தாலும் எதெல்லாம் நம்முடைய கரத்துல இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம எப்படி ஸ்டூவர்ட்ஸா எடுத்து பயன்படுத்தணும் கர்த்தர் கவனிக்கிறார். நம்ம கரத்துல எதெல்லாம் இருக்கிறதோ, மற்றவர்களுக்கு இருக்கிறது ஒருவேளை நமக்கு இருக்காது, நமக்கு இருக்கிறது மற்றவர்களுக்கு ஒருவேளை இருக்காது. The problem is we start to see everywhere else. உங்க கரத்துல கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார், உங்களுடைய பெரிஃபர்ல, உங்களுடைய ஸ்பியர்ல, உங்களுடைய பார்வையில, உங்களுடைய கணக்குக்கு கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ, பிள்ளைகளாக இருந்தாலும், கணவர் மனைவியாக இருந்தாலும், வீடு சொத்து பணம் எதுவாக இருந்தாலும் அதை முணுமுறுக்காமல் சண்டை போட்டு செய்யாதபடி உண்மைத்துவத்தினுடைய பரீட்சையை நம்ம ஜெயிக்க வேண்டும். God calls us to pass the test of faithfulness. Will you be faithful? Will you be faithful to what has been given to you? இல்லாததை குறித்து வருந்துகிறதை விட இருக்கிறதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே அது இல்லையே, இது இல்லையே, இவன் இல்லையே, அவன் இல்லைன்னு சொல்ற விட ஆண்டவர் இது இருக்க, ஆண்டவரே நன்றி. Sometimes I even thank God for giving me the strength to even eat. சாப்பாடுக்கு அது ஒரு பக்கம், சாப்பிட முடியுத, ஜீரணிக்க முடியுத ஆண்டவரே. இப்ப கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை வச்சிருக்கிறார், எவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்காரு, நம்ம அதை பார்க்க முடியல. So what does the Bible say? Anyone who is not giving the best, the Bible என்ன சொல்லுது? Anyone who is not giving the best is referred to in the scripture as someone who is doing wrong. நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம நீங்க தடுக்கி வைக்கிறீங்க தெரியுமா, நீங்க சேர்த்து உங்களுக்குன்னு வேணுக்கிட்டே செய்றீங்க தெரியுமா. பட் வேதம் என்ன சொல்லுது? அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறோம், அநியாயம் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கென்று கர்த்தர் கொடுக்கிற பொறுப்பை நம்ம எடுத்து செய்யாமல் இருந்தோம் என்றால் நம்முடைய ராஜ்யத்தை தான் நம்ம கட்டுறோம். அதனால்தான் அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. என் சித்தம் என்ன சொல்லுது? ரொம்ப கொடுத்துட்டாரு, கொஞ்சம் கொடு, லைட்டா கொடுத்துக்க, லைட்டா சர்வ் பண்ணு, லைட்டா அன்பு செலுத்து, லைட்டா உபதேசி, ஏன்னா லைட்டா டச், லைட்டா போதும். You don't want to be offended, don't want to be hurt, don't want to be this and that. This is all, அவ்வளவுதான். But you know that God has a greater capacity for you, but you are withholding yourself. அப்படி செய்யும்போது you are doing wrong னு வேதம் சொல்லுது. You are doing wrong னு. May God give us the grace. ஆண்டவர் நமக்கு தகுந்த வெகுமதிகளை கொடுப்பார் நிச்சயமாகவே. சிறந்ததை மட்டும் நம்ம செய்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு சிறந்த வெகுமதியை கொடுப்பார். This preaching is not for me to give you a promise that God will bless you monetarily. அடுத்த வாரத்தோட பிரசங்கம் talking a bit about that, but it is not just about monetary, not just about finance all the time. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதியை சேரதான் செய்யும். சமாதானம், நீடிய அன்பு, தேவைகள் சந்திக்கப்படும், போதும் அளவு என்ற ஒரு மனப்பான்மை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்ம செய்ய வேண்டியது just continue to give our best. All that God asks of us is to give only the best. Don't shortchange Him. In conclusion, now this is World Cup season, so I have to talk about World Cup. ஒருவேளை சில ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க, சில நியூஸ் நான் லேட்டர் செக் பண்ணோம் என்ன ஆயிடுச்சு, பட் never mind. Look at the World Cup. World Cup பார்த்தீங்கன்னா we can see how the players எப்படி அவங்க விளையாடுறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இல்லை. இந்த பர்டிகுலர் வேர்ல்ட் கப்ல நிறைய அண்டர் டாக் டீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. countries, they are very smaller population, first time வேர்ல்ட் கப்ல அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்லாம் வீடியோவில் போடுவாங்க யூடியூப்ல. ஐ கோன் டேக் a look at it and so much of effort, அவங்களுடைய நேரம், அவங்களுடைய எக்ஸசைஸ் அண்ட்
அவங்களுடைய ஃபோக்கஸ், they are giving the best shot for the country. அப்படி பார்க்கும்போது not just the newer countries but also those who are already அவங்க ஏஜ்லேருந்து they are past the stage of youthful fitness, but still I don't want to mention names, okay, because we are all different friends இங்க இருக்கீங்க, but you know who I'm talking about. I wonder how they are able to do that. அது நம்ம பார்க்கறதுக்கு ஃபேன்ஸாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம தொலைக்காட்சியில் பார்த்து இப்படி விளாட்றாங்களா அப்படி விளாட்றாங்க, நம்ம easily we will comment rightfully, but to constantly give the best shot. Of course many of them are millionaires, but what I'm saying is அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரே தொழிலை உத்தமமாக பயபக்தியோடு உண்மையோடு கடைசி வரைக்கும் அதில் இருக்கிறதே ஒரே வாழ்க்கை. எது நமக்கு கர்த்தர் கொடுக்குறாரோ, ஆண்டவரே உமக்கு நான் சிறந்ததை மட்டும் நான் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் சொல்லி பாருங்க. I know it's not easy, sometimes it's really difficult, feel like giving up, குறைச்சி கொடுத்தோம், don't do that. ஆண்டவர் விருப்பம் இல்லாதது. நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், நம்ம இந்த பூமியில் இருக்கிற காலம் முடிந்து போகும்போது, நம்மை குறித்து ஜனங்கள் பேசும்போது அவர் சிறந்தது தான் கொடுத்தார். And you can pat your own back, yes. Nevertheless, despite, I know I did my best. No regret, life will நம்ம live பண்ணலாம். Amen. Shall we pray? Look to the Lord for strength. எந்த இடத்துல நம்ம குறைவாய் கொடுத்திருக்கிறோம், அந்த இடத்தை கர்த்தருக்கு முன்பதாகவே நம்ம கொண்டு வந்து சேர்ப்போமாக. சொன்ன வண்ணமாக அது வீட்டிலே இருக்கலாம், வீட்டிலே கணவர் அல்லது மனைவி, தாய் தகப்பனார், அல்லது வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள் இருக்கிறாங்க, வீட்டில் உறவுகளே, வீட்டில் உள்ள பொறுப்புகள், மேபி simple things தான் நான் சொல்றேன். ஒரு பொறுப்பை செய்யறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார், கொடுத்திருக்கிற பொறுப்பை. It may be something very simple that we used to do and we have stopped doing it. Maybe cleaning, or maybe cooking, or maybe just arranging or folding something. முன்ன செஞ்சது என்ன செய்யறதுக்கு எனக்கு துணிச்சல் இல்லை, எனக்கு மோட்டிவேஷன் இல்லை, ஒரு வேலை, அல்லது ஒன்றாய் உட்கார்ந்து ஒரு டிவி பார்க்கறது ஒரு குடும்பமா, இல்லாட்டி கோயிங் அவுட் as a family, எதில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பாராக. இந்த விஷயத்தில் நம்ம சோர்ந்து போயிட்டோம், Lord enough, Lord, I can't do more. Yes, God will give us the best. God will not exhaust us, He will give us rest to do the best. இந்த இடத்துல கர்த்தர் பலத்தை கொடுப்பார். அதாவது நீங்கள் கட்டாயமாக அல்ல, ஒரு வெறுப்போடு அல்ல, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பார். எஸ், பொறுமையோடு விதைங்க, கர்த்தர் கம்பீரமாக இருக்க செய்வார். ஒருவேளை சிலர் இந்த வேலை இடத்துல அன்ஏபிள், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பலனாய் வருகிறார். ஆண்டவரே, என்னுடைய முதலாளி, என் சக வேலை செய்கிறவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி சொல்லும்போது கர்த்தர் துணையாய் வருவார். Yes, it can be really difficult sometimes when people gang up and do things and all this, really difficult. But நீங்க செய்ய வேண்டிய நியாயமான காரியங்களை செய்து கொண்டே இருங்க. Just do what is right, what is needed, what is asked of you, do it well. சிலர் அரவணைப்பாங்க, சிலர் வெறுப்பாங்க, ஆனால் நீங்க கர்த்தருக்கு என்று செய்யும்போது கர்த்தர் பிரியப்படுவார். Cannot please everyone, but we can please God. Please God in everything. தேவனுக்கு பிரியப்படுத்த இந்த வேலையை நான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. God will give you the grace. Don't need to win every battle, but God will give the grace. He will win the battles for you. Hallelujah. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வசனத்தை அனுப்பி குணப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை சபையினுடைய ஊழியங்களிலே கர்த்தர் நமக்கு இன்னும் ஒரு கிருபை கொடுப்பாராக. பிரசங்கம், பாடல் அல்லது வழிநடத்துதல், எந்த ஊழியம் கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் கர்த்தருடைய பலத்துல, கிருபையில, போட்டி பொறாமை சச்சரவினால அல்ல, ஆனால் கட்டாயத்தினால அல்ல, ஆனால் சுதந்திரத்தோடு, ஃப்ரீடமோடு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருக்கே நான் கொடுப்பேன் என்று சொல்லி அப்படியே நம்முடைய ஊழியங்களை நம்ம கர்த்தருக்கென்று செலுத்தும் போது கர்த்தர் அதை காண்கிறார். ஹல்லேலூயா.
மனுஷனுடைய பார்வைக்கு அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம செய்யும்போது கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். Hallelujah. How many of us here want to pray along with me and say, Lord, I want to give only the best, Lord, only the best. Will you pray along with me? Hallelujah. ஒரு 1 minute எடுத்துக்கோ. Just take 1 minute. Ask God to give us the grace. Hallelujah. I do not know your condition. You may not know mine. But God will give that grace. கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுப்பார். Hallelujah. நன்றி அப்பா, உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அந்த வசனம் நல்ல நிலத்துல விழுவட்டும். அதனுடைய 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் வந்து சேரத்தக்கதாக நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே நீர் அனுப்பும் போது அது வெறுமையாக திரும்பி வருவதில்லை ஆண்டவரே. அடைய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடித்து மண்டையில் அது திரும்பி வந்து சேரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் நல்ல நிலத்தை போல நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரணம் நாங்கள் உம்மை முன்வைத்து வாழ்கிறோம் ஆண்டவரே. எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவரே எங்களை உருவாக்குங்க ஆண்டவர். உமக்கு பிரியமான மண்பாண்டங்களாக எங்களை உருவாக்குங்க. எங்களுடைய கைகளை, கால்களை, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எண்ணங்களையும், எங்களுடைய ஆண்டவரை எல்லா காரியங்களையும், எங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தினவர், இனியும் நீர் நடத்த வல்லவராக இருக்கிறீர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.